Hello everyone, welcome to our channel griyaascarving and myself Griyaa. So இன்னைக்கு நம்ம வீடியோல affordable products and Amazonல வாங்கின brushes வச்சு ஒரு சிம்பிளான ஒரு wedding guest look வந்து beginnersக்காக எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் லேஷஸோ இல்லை வந்து கான்டோரோ இல்லை எதுவுமே பண்ணல. ஸோ தட் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ் வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலபாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். இதுதான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த வீடியோவிலே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து $850. நீங்கள் வந்து இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் எந்த ப்ரைமர் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்சைடோட கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இத்தனை கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க ஏரியாஸ்லலாம் நான் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த கரெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே பேலட்டில் ஒரு ஆரஞ்ச் ஷேட் இருக்குது. அதை எடுத்து எனக்கு எந்த ஏரியாஸ்லாம் டார்க்காக இருக்கோ அந்த ஏரியாஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் நேரில் வாங்கினேன் அண்ட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். நான் ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கரெக்டர்ஸ் எல்லாமே என்னோடய ஸ்கின்னோட நல்லா மேட்ச் ஆகுற மாதிரி நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நான் பிளெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த கலபாரோட ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கின் டோனுக்கு வந்து ஷேட் வந்து வேரி ஆகும். ஸோ உங்ககிட்ட வந்து உங்களோட ஷேடுக்கு ஏற்ற ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணி நல்லா வந்து உங்கள் ஸ்கின்னோட அந்த ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். நான் வந்து இங்கே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடுறத பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப் தான் ஃபஸ்ட்டு வரணும், இந்த ஸ்டெப் தான் செகண்ட் வரணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலபாரோட ஃப்ளாலெஸ் ஃபுல் கவரேஜ் கன்சீலர் எடுத்து நான் என்னோடய அண்டர் ஐஸ்லேயும் என்னோடய ஐலிட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர்ன்றதுனால நான் ரொம்ப வந்து ஓவராக வந்து போடலை. ஜஸ்ட் எனக்கு அண்டர் ஐஸ்க்கும் ஐலிட்க்கும் மட்டும் போட்டால் போதும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் போடுறேன். இப்போ அதே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி என்னோடய கன்சீலரையும் நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷுர் உங்கள் கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுமே உங்களோட ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப கேக்கியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் உங்கள் நெக் ஏரியா அண்ட் காது கிட்ட கூட நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, அங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் அமேசானில் வாங்கின ப்ரஷஸை வச்சு தான் இப்போ நான் என்னோடய ஐ மேக்கப் வந்து பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டோட பேலட் எடுத்து அந்த ப்ரஷஸோட கொடுத்துருக்க ஒரு லார்ஜ் ஐஷேடோ ப்ரஷ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரஷில் தான் நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டார்க் ஷேட், ஒரு மாதிரி அது ஒரு ட்ரான்சிஷன் ஷேட்னு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷேடை வந்து நான் என்னோடய க்ரீஸில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது லிட்ரலி என்னோடய ஐஸை வந்து அது நல்லா போக் பண்ணிச்சு. என்னால் வந்து பிளெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷ் எடுத்து அதே பேலட்டில் வந்து மேலே வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி பீச் ஷேட். அதை வந்து என்னோடய ஐலிட்டில் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ப்ராடக்ட் வந்து நல்லா வந்து அந்த ப்ரஷில் எடுத்துக்கிச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு அப்ளை பண்ணும் போதும் நல்லா ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த ஃப்ளாட் ஷேடட் ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரஷ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஃப்ளஃபியே கிடையாது. அது வந்து நான் வந்து அது அவுட்டர் கார்னரில் வந்து நான் க்ரீஸில் அப்ளை பண்ண அதே ஷேடை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ப்ரஷ் எடுத்தேன். பட் சத்தியமாக இந்த ப்ரஷ் பயங்கரமாக என் கண்ணை வந்து அப்படியே கிழிச்சிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஹார்டாக இருந்தது. இது ரொம்பவே தப்பான டிசிஷன். நான் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி அவுட்டர் கார்னரில் பண்ணது. ஸோ இதுக்கு மேலே என்னால் ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண் எனக்கு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபிங்கர்ஸை தான் நான் வந்து
ரெஸ்ட் ஆஃப் த ஐ மேக்கப் என் ஃபிங்கர்ஸில் தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு லைட் க்ரீன் ஷேடு எடுத்திருக்கேன். ஏன்னா அதோட என்னோட அவுட்ஃபிட்டோட அது வந்து மேட்ச் ஆகின ஒரு ஷேடு. ஸோ அதனால் அந்த லைட் க்ரீன் ஷேடு எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து நான் ஃபுல் அந்த லிட் ஏரியாலையும் நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு டேப் பண்ணி அப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இருந்தது, அந்த ஒரு ஷேடு எடுத்து வெறும் என்னோட லிட்டோட மிடில் பார்ட்டில் மட்டும் நான் வந்து டேப் பண்ணி லைட்டாக வந்து சைட்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ப்ரோஸை வந்து நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஐலைனருக்கு வந்து ஒரு ப்ரஷ் ஒரு சைடும் அண்ட் ப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு சைடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியே நான் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே ப்ராடக்டில் இருக்க ஜெல் லைனர் யூஸ் பண்ணி நான் வந்து லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே ஜெல் லைனர் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய லோவர் லேஷ் லைனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து நான் என்னோடய க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணேன் இல்லையா, ஸோ அதே ஷேடை வந்து என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ப்ரஷ்ஷும் ரொம்ப என்னோடய கண்ணை வந்து ஹர்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு லேஷஸோட கேர்லர் எடுத்து நான் நல்லா லேஷஸை கேர்ல் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதில் ஃபால்ஜீஸ் வந்து எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால நான் வந்து லேஷஸில் வந்து இந்த மாதிரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேப்ளினோட ஹைப்பர் கேர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எடுத்து நான் நல்லா வந்து என் லேஷஸில் அது அகேன் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு மஸ்காரா. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர் அண்ட் மேட்டிஃபையிங் செட்டிங் பவுடர் எடுத்து நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த ப்ரஷ் ஒரு பவுடர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். பட் அந்த பவுடர் வந்து இந்த ப்ரஷ் வந்து நிறைய வந்து கன்சியூம் பண்ணிச்சு. அதனால் நான் அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த செட்டிங் பவுடர் கூடயே ஒரு ஃப்ளஃபியான ஒரு ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு தான் நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அந்த பவுடரை வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் அது முடிஞ்ச அப்புறம் நான் கலபாரோட ப்ரான்சர் கம் ஹைலைட்டர் வந்து எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் பிஃபோர் தட் நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமே நான் வந்து என்னோடய ப்ளஷ்ஷை வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் நான் கேமரா ஆன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரஷ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ப்ளஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹைலைட்டருக்கே போயிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏன்னா அதே ப்ளஷ் அப்ளை பண்ண ப்ரஷ்லேயே தான் வந்து நான் ஹைலைட்டருமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்து எடுத்து என்னோடய லிப்ஸை வந்து நான் லைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கலபாரோட ஃபாரெவர் யூ 99 அந்த ஷேடில் இருக்க லிப்ஸ்டிக்கை எடுத்து ஆஃப் கேமில் போய் நான் அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக். ஸோ இப்படி தான் இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து இதில் எந்த ஒரு கன்சீலர் வந்து சீக்ஸில் ஹைலைட் பண்ணுறதோ இல்லை கான்டோரோ நான் எதுவுமே பண்ணல. இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் அவ்வளோ ஸ்டெப் நான் எதுவும் போகலை. அண்ட் கண்டிப்பாக வந்து நான் எப்படி வந்து பர்ஃபெக்டாக கான்டோர் பண்ணணும், பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். அண்ட் ஆஃப் கேமில் போய் நான் மேக்கப்பும் வந்து செட் பண்ணிட்டேன் ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தென் டூ லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.